எம்டி சால்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம தலைவன் பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது ஆஹா அல்டிமேட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 6லேருந்து 7 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிடில் லெவலில் அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம். 2 கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கை கவர் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணலாம். 3 விசிலுக்கு வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.